நான் ஒரு 2-3 கொஸ்டின் கேட்பேன், தப்பா எடுத்துக்கோங்க. அதனால நம்ம யாரும் இது கிடையாது. ரீசன் என்ன, நான் அங்கே வந்தேன் அதை சொல்றதுக்காக தான் அந்த கொஸ்டின். இங்க வந்து எத்தனை பேர் தமிழ் மீடியத்துல படிச்சு வரலாம்? தமிழ் மீடியத்தில் படிச்சு வரலாம். எத்தனை பேர் கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து படிச்சு வரலாம்? எத்தனை பேர் வில்லேஜ் பேக்ரவுண்ட்ல இருந்து வராங்க? தயவுசெய்து கையை வரலாம். வில்லேஜ் நான் வந்திருக்கேன்னா நான் வில்லேஜ் தான் வந்திருக்கேன், நானும் கூட இருக்கேன். அதுக்கப்புறம் எத்தனை ஸ்டூடெண்ட்டுக்கு என்னுடைய அப்பா அம்மா காலேஜுக்கு போகல அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் மட்டும் கை வரணும். எத்தனை பேர் ஓகே, எத்தனை பேர் நீங்க வந்து நான் போர் ஃபேமிலிக்கு வந்திருக்கேன் அப்படின்னு நினைக்கிறது தப்பு இல்லை. இதுல வந்து ஒரே ஒரு சின்ன விஷயம் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் நான் சொல்லிடுறேன். இந்த காரணத்தினால் என்னால செய்ய முடியல அப்படின்னு சொன்னா வார்த்தையில போதுமே கிடையாது. இது முறையவே கிடையாது. யாரும் உங்களை அபிஷேகம் பண்ணல, யாரும் உங்களுக்கு மரியாதை கொடுக்கல. இந்த பிரச்சனைலாம் இருந்தது எனக்கு. ஆனா அவ்வளவு பிரச்சனையும் இருந்துட்டு நாங்க வந்தேன். எல்லாரும் அபிஷேகம் பண்ணுவாங்க. இன்னைக்கு சாலை எல்லாம் அபிஷேகம் பண்ணுவாங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னா, என்னோட பேங்க் கடவுள்லாம் பார்த்ததில்லை. கடவுள் எந்த யார் மூலமா பார்த்தேன்னா கிருஷ்ணமூர்த்தி சார், ராகவன் சார், அமிர்தகிருஷ்ணன் சார், ராமையா சார், அந்த மாதிரி ஆசிரியர்கள் மூலமா நான் பார்த்தேன். அதனால தான் நீங்க இருக்கிறேன். அந்த ஆசிரியர்கள் வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிளா இருந்தாங்க. ஒரு நல்ல எக்ஸாம்பிளா இருந்தாங்க. ஒரு உதாரணத்தோடு இருந்தாங்க. இதுக்கு எடுத்துக்காட்டா இருந்தாங்க. என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தென் தமிழகத்திலே பலருடைய வாழ்க்கை தரத்தையும் உயர்த்தியதோடு தொழில் புரட்சிக்கு முக்கியமான தொழிற்சாலைகளுக்கு பல நிபுணர்களை உருவாக்கி கொடுத்த ஒரு பெருமை மிகுந்த இடம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் மாத்திரம் அல்ல, இந்த பயிலகத்திலே பயின்று வெளியே சென்ற அனைவருமே குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயம் என்ன என்றால், இது ஒரு பயிலகம் அல்ல, இது ஒரு கோயில் என்றுதான் அழைப்பார்கள். அதிலும் இது ஒரு புராதனமான கோயில். பொதுவா கோயில் போறதுல வந்து புதுசா நிர்மாணிக்கப்பட்ட கோயிலை விட புராதனமான கோயில் அப்படின்னு சொன்னா அங்க வந்து ஒரு வைப்ரேஷன் வந்து அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு புராதனமான ஒரு கோவில் இங்க வந்து நீங்க வந்திருக்கிறீங்க. ஒரு பாத்திரத்துல போட்டு உள்ள தவளையை போட்டு நெருப்பு பத்த வச்சு கொதிக்க வைக்கிறாங்க. அது என்ன பண்ணும் அப்படின்னு, இந்த தண்ணி வந்து சூடு வரும்பொழுது அப்படியே அது மேல வரும், திருப்பி மேல சூடு வரும்போது அப்படியே கீழே போகும், இப்படியே பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒரு ஸ்டேஜ்ல அந்த சூடு மேலையும் தாங்க முடியல, கீழையும் தாங்க முடியல, அதால துள்ளணும் நினைக்குது. பட் அவ்வளவு நேரம் அந்த சூடு வரும்பொழுது அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு. எனர்ஜி ஃபுல்லா எக்ஸாஸ்ட் ஆயிடுச்சு. இப்ப அது வெளியில துள்ளணும்னு நினைக்குது, தான் உயிரை காப்பாத்துறதுக்கு, பட் முடியல. அது சூடு தாங்க முடியாம கடைசியில இறந்து போயிடும். அது நினைச்சிருந்தா ஃபர்ஸ்ட்ல என்ன பண்ணிருக்கலாம், அது ஃபுல் எனர்ஜி முதல்ல இருக்கும் பொழுதே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாம டக்குனு வெளியில துள்ளி வெளியில பாஞ்சிருக்கலாம், தப்பிச்சிருக்கும். அது பரவாயில்ல, நம்ம இது இப்ப இன்டர்னல் அசஸ்மெண்ட் டெஸ்ட் தானே, செகண்ட்ல பாத்துக்கலாம். செகண்ட் வந்த உடனே ஆமா மாடல் எக்ஸாம் ஒன்று இருக்கு, அதுல பாத்துக்கலாம். மாடல் எக்ஸாம் வந்த உடனே எண்ட் எக்ஸாம், போர்டு எக்ஸாம் ஒன்று இருக்கு, அதுல பாத்துக்கலாம். இப்படி பாத்துக்கலாம்னு சொல்லி ரியலா பரீட்சை எழுதி பாஸ் ஆகணும் துள்ளணும்னு நினைக்கும் பொழுது எனர்ஜி இருக்காது. ஸோ டே ஒன்லயே பிக்கப் ஆகிக்கோங்க. முதல்ல எனர்ஜி இருக்கும் போதே பயன்படுத்திக்கோங்க.